சிம்பிளாவும் இருக்கணும், அதே சமயம் டேஸ்ட்டாவும் இருக்கணும் அப்படின்னா, இந்த பூண்டு புளிக்குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சுடு சாப்பாட்டுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். சாப்பாடு எவ்வளோ இருந்தாலும் உடனே காலியாயிரும். வாங்க என்னோட ஸ்டைல்ல பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஊத்தி, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 1/2 கைப்பிடி சின்ன வெங்காயத்த சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப இது கூட 2 கைப்பிடி பூண்டு சேர்த்து ஒரு 70% வதங்குற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு 70% வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து அதை நல்லா கொலைய வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொலைஞ்சு வெந்தக்கப்புறம் அது கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய வந்துட்டு நல்லா தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வந்த உடனே இதுக்கு தேவையான மசாலா, உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பெருசா ஒண்ணும் இல்ல. ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதோட பச்சை வாசம் போயி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே, அது கூடவே வந்துட்டு கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.